இப்ப இந்த கெட்ட கர்மா அப்படிங்கிறப்ப, அந்த கர்மாவுடைய தாக்கம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு அறிகுறியா தென்படுமா? லைஃப்ல ஈஸியா பார்க்கலாம் ஐயா. தொட்டது துலங்காது. தடைகள் தாமதத்தை ஏற்படுத்தும். திருமண தடை ஏற்படுத்தும். பொருளாதார தடை ஏற்படுத்தும். குலதெய்வ சாபத்த குடுத்துருக்கும். பெண் சாபத்த குடுத்துருக்கும். பித்ரு தோஷத்த குடுத்துருக்கும். 16, 17 வழிங்க தோஷம் இருக்கு. தோஷம் எப்படி வேலை செய்யும்? நீங்க செஞ்ச வேண்டிய விஷயம் தான் வந்து இந்த மாந்தி தோஷமா வந்து நிக்கும். பிரேத தோஷமா வந்து நிக்கும். இப்படி பல தோஷங்கள் இருக்குது. அதெல்லாம் தோஷம் எங்கிருந்து வருது? நம்ம போன பிறவில செஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு எஃபர்ட் தானே இங்க வந்து பிறவில நம்ம பார்க்குறோம். ஐயா உங்க வீட்ல இந்த மாரி நடந்திருக்கு. பெண் சாபம் இருக்கு. குரு சாபம் இருக்கு, குலதெய்வம் சாபம் இருக்கு, குலதெய்வம் குற்றம் இருக்கு, ஏன் லேட்டா மேரேஜ் நடக்குது, ஏன் அப்படி பல காரணம் இருக்குல்ல. இதோட வெளிப்பாடு என்ன? ஏற்கனவே நீங்க செய்தவனுடைய மிச்சம் மீதி பேலன்ஸ் தான் இது. இது அதிகமாக ஆக்டிவேஷன் ஆகும்போது உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் பர்மனெண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ கலப்பு திருமணம் ஈஸியாக பண்ணிக்கிறாங்க, தப்பு கிடையாது. நம்ம திருமணத்தை பற்றி பேச வரல. ஆனால் கலப்பு திருமணம் இதில் ஒரு காரணம். தாமதமாக திருமணம் நடக்கும், குழந்தை பிறப்பு தாமதம் நடக்கும், கோத்திரம் மாறும். கலப்பு திருமணம் நடக்கும்போது கோத்திரம் மாறும். அப்போ அந்த கோத்திரம் மாறும்போது குலதெய்வத்தை விட்டுருவாங்க. அப்போ குலதெய்வ பிளஸிங் அவங்களுக்கு இல்லைன்னும் போது தான் இவ்வளோ விஷயங்கள் வந்துட ஆரம்பிக்கும்.